ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 உடைய முழு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வால்யூம் 1 ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி இப்போ வால்யூம் 2வும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 7 எபிசோடு இருக்குது. ஃபினாலே எபிசோடு மட்டும் நியூ இயருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு ரிலீஸ் ஆன இந்த சீசன் 5 உடைய ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கெலாம் முன்னாடி இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய மூவிஸ் அண்ட் சீரீஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல் விஷயமா பட்டது இந்த சீரீஸோட ஸ்டோரி லைன் தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்றது ஒரு யூனிக்கான ஸ்டோரி லைன். அதாவது அப்சைட் டவுனு, ரியாலிட்டின்னு சொல்லி 2 விதமாக பிரித்து அந்த உலகத்தை நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்கிற டெமோகார்கன், வெக்னான்னு சொல்லி ஒரு பயங்கரமான வில்லனிசமும் க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோயிக்கான கேரக்டர்ஸையும் க்ரியேட் பண்ணுறதுல ஒரு சூப்பரான சீரீஸ் இதுதான். இந்த சீரீஸோட ஃபினாலே சீசன் அப்படின்றதுனால இதில் தான் ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதே மாதிரியே இதில் அவங்க சொல்லியிருக்க ஸ்டோரி எல்லாமே பயங்கரமாகவும் என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் பாயிண்டாக நான் சொல்லுவேன். அடுத்த விஷயம், இந்த சீசனில் அவங்க கொடுத்துருக்கிற அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேரக்டர்ஸை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஸ்டீவ் கேரக்டரை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீசனில் அவரை கொஞ்சம் வெறுக்கிற மாதிரியான கேரக்டராக ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சீசனில் அவரை அப்படியே மாற்றிருப்பாங்க. அந்த ஒரு ரைட்டிங் சூப்பராகவே இருந்திருக்கும். அதே மாதிரியே இந்த சீசன்லேயுமே நியூவான கேரக்டர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரைட்டிங் போயிருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவாக பட்டது இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான். இது ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ரிச்சாகவும் அவ்வளோ பயங்கரமான எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சைட் டவுன் அப்படின்றது ஒரு சிஜிஐ விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் செட்டில் எடுத்திருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. வால்யூம் 1 பொறுத்த அளவுக்கு நம்ம பில்லுக்கு லாஸ்ட்டில் சூப்பர் பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்திருக்கும். அதோட தான் வால்யூம் 2வையும் நான் போய் பார்த்தேன். இந்த இடத்துல தான் இந்த சீரீஸோட கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸு வரப்போகுது. அதாவது நம்ம வால்யூம் 1 அவங்க கொடுத்த ஒரு பயங்கரமான ஹைப்புக்கு வால்யூம் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஸ்டோரி லைன் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. பட் அந்த வில்லோட பவரை இன்னமும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எதுக்கு ஒரு வேளை ஃபினாலே எபிசோடுக்காக வச்சுருக்காங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபினாலே எபிசோடை நோக்கி தான் இந்த சீரீஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நிறைய ஹைலைட்டடான மொமெண்ட்டு வால்யூம் 1ல் இருந்தது. அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் ஒரு சிலது மட்டும்தான் வால்யூம் 2ல் இருக்குது. அதாவது நம்ம டஸ்டின் அண்ட் ஸ்டீவ் சேர்ந்து எமோஷ்னலாக பேசுகிற அந்த விஷயங்கள், மேக்ஸுக்கும் ஹாலிக்கும் நடுவில் இருக்க விஷயங்கள்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது. வால்யூம் 1 கம்பேர் பண்ணும்போது வால்யூம் 2 கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தான் இருந்தது. மேபி அவங்க லாஸ்ட் எபிசோட ரிலீஸ் பண்ணாதனால அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 7th எபிசோடு அப்படின்றது ஒரு கிளிஃப் ஹேங்கர்லாம் முடிச்சுட்டாங்க. அடுத்த எபிசோடு வரும்போது தான் நமக்கு இந்த ஃபுல் சீரீஸும் எப்படி முடியுது அப்படின்றது தெரிய போகுது. அந்த மொத்தத்தில் இந்த சீசன் 5 பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் நான் பார்த்த ஒரு ஃபீல் தான். ஏன்னா நிறைய சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சீசனில் தான் அவங்க முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸில் இருக்க ஒவ்வொரு எபிசோடுமே 1.5 மணி நேரம் 1 மணி நேரம்னு சொல்லி லென்த்து அதிகமாகவே இருந்தது. பட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா அது எதுவுமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இன்னும் எவ்வளோ கொடுத்தாலும் பார்ப்போம்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பார்க்கும்போது. ஸோ அது எந்த வகையிலையுமே ஒரு நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த சீரீஸ்க்கு தமிழ் டப்பிங்குமே நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரிஜினல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்க்குறது பெட்டர்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அதிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சில ஹியூமரான டைலாக்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. அதை நான் நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஃபீலை கொடுக்கும். அப்படி இல்லை எனக்கு இங்கிலீஷ் புரியாதுன்றவங்க தமிழ் டப்பிங்கை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு தோணுன என்னுடைய ஒப்பீனியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு இந்த சீசன் 5 பார்க்கும்போது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.